ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம சளி, காய்ச்சல், இருமல் எல்லாம் குணமாக என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி இருந்துகிட்ருக்கு. இது நம்ம மூலிகை பொருட்களை வச்சு நம்ம எப்படி சட்டுன்னு குணப்படுத்தலான்னு தான் பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் போகாமல் நம்ம ஹெர்பலில் எப்படி நம்ம சீக்கிரமாக குணமாக்கலாம். அப்போ நமக்கு உடம்புல பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு பொருட்கள் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 1 by 1 இடி உரலில் போட்டு நம்ம இடித்து எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஐட்டம் தான். உங்களுக்கு எதுவுமே கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இந்த பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெத்தலை ஒரு 5 பீஸ் இந்த மாதிரி கையில் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அதை நீங்கள் இடி உரலில் வச்சு இடிக்கணும். ஏன்னா மிக்சியில் நம்ம அரைக்கக்கூடாது. அதில் இருக்க சாறு எல்லாமே வந்துடும். அதோட நம்ம அந்த காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ குணம் அத்தனையுமே போயிடும். அதனால் அது வேண்டாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை 5 எடுத்துக்கலாம். நல்லா தண்டோடே எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா இடி உரலில் வச்சு நீங்கள் இடிச்சுக்கோங்க. மருத்துவ குணம் வாய்ந்த இந்த 2 பொருளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நன்மை தாங்க செய்யுது. சளி இருமலை ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியும். இதை குடித்து பார்த்தவனுமே தெரியும், ஒரு நாளே சரியாயிடும். அந்த அளவுக்கு வெத்தலையும் கற்பூரவள்ளி இலையும் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள், தூதுவளை இலை. இது எல்லாமே நான் வீட்டில் வச்சது தான். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 இலையை எடுத்து இதை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா முள் இருக்கும். அதையும் இதே மாதிரி நீங்கள் இடிச்சுக்கலாம். தூதுவளையில் பார்த்திங்கன்னா நெஞ்சு சளியெல்லாம் கபமாக இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றிடும். இதை நம்ம அதுக்காக தான் தூதுவளை இலையை எடுத்துருக்கோம். தூதுவளை இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். எடுத்து அதை இதே மெத்தடில் நீங்கள் இடித்து செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து துளசி ஓரளவுக்கு கொஞ்சம் மற்ற இலைகளை விட ஓரளவுக்கு நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாங்க. துளசி எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு சளி இருமல் எல்லாத்தையுமே காய்ச்சல் வரவிடாமல் தடுக்கும். உங்களுக்கு தலையில் இருக்க நீரை கூட எடுத்துரும். நம்ம இதை நம்ம ட்ரிங்காக குடித்தாலும் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது. அதுக்கடுத்தது ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் பொருளை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதனால் ஃபீவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த எண்ணெய் பொருள் எல்லாத்தையுமே அந்த கசடெல்லாம் உங்களுக்கு எடுத்து வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்கு தான். அடுத்தது 3 பல் பூண்டு போட்டாச்சு. பூண்டு உங்களுக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் குணமாக்கும். அடுத்து மிளகு, சீரகம், கொத்தமல்லி இது 3மே ஒவ்வொரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கோம். மிளகு, சீரகம் கொஞ்ச நாளைக்கே உங்களுக்கு சளி வராமல் தடுக்கும். நம்ம இந்த ட்ரிங்கை எடுத்த பின்னாடி 6 மாதத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் இது கன்ஃபார்ம்டாக வராது. அதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு வரமல்லி, அந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, தொண்டை தொண்டை கட்டாக இருக்கும்போது நமக்கு பேச முடியாது, முழுங்க முடியாது. அந்த சமயத்தில் இந்த கொத்தமல்லியை நம்ம சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக நம்ம பேசுகிறதுக்கும் தொண்டையில் ஏதாவது நம்ம ட்ரிங்க் குடிக்கும்போதும் ஈஸியாக முழுங்கிறதுக்கு யூஸ் ஆகும். கொத்தமல்லியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குங்க. இதை எல்லாம் நம்ம பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் வர்ற மாதிரி தான் நான் இந்த ட்ரிங்க் செய்ய போகிறேன். அது 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இடித்து வச்ச மிளகு, சீரகம், கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கலாம். இந்த 3மே பார்த்திங்கன்னா நமக்கு சளி, இருமல், காய்ச்சலை எங்கே காணா போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு குடிச்சு 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு பிரிஸ்காக இருப்போம் நம்ம. அதுக்கு அடுத்தது 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே போட்டு நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுடுங்க 5 நிமிஷம். அதுக்கு பின்னாடி லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணுங்க. ஆனால் குறைஞ்சது உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. நல்லா கொதிக்கணுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க. எல்லாம் நம்ம பொடிச்சு வச்சது எல்லாமே அந்த தண்ணியில் உங்களுக்கு கரைஞ்சி வரணும். வெத்தலை, தூதுவளையில், அடுத்தது துளசி, கற்பூரவள்ளி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சளி, இருமல், காய்ச்சல் வரவிடாமல் தடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரிங்கை வாரம் ஒருக்க குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வருமுன் காப்போம்ட்டு நீங்கள் நல்லா பாதுகாத்து வச்சுக்கலாங்க. இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொதி வந்த பின்னாடி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணுங்க. அவ்வளவுதான். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா குடித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். உடலில் பார்த்தீங்கன்னா அந்த சளி இருமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்போம். நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். நான் அந்த ஃபீவர்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏன்னா பொதுவாகவே சளி இருமல் காய்ச்சல் வரும்போது உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம டயர்டாகிடுவோம். எதை குடித்தா நம்ம தெம்பாக எழுந்திரிச்சு வேலை செய்யலாம், நம்ம உட்காரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு டயர்டுனா என்னன்னே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான 100% வந்து ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எனக்கு ஒரு சித்தா டாக்டர் தாங்க சொன்னாங்க. நான் போகும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. நான் செஞ்சு குடிச்சு பார்த்தேன். நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு. 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா என்னோடய தொண்டைக்கட்டு எல்லாமே காணாம போயிடுச்சு. சளி இருமல் காய்ச்சல் இது எல்லாமே எனக்கு 2 நாள்லேயே காணாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு கூட நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம மூடி வச்ச அந்த ட்ரிங்க்கை வந்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்து ஓரளவுக்கு சூடாக நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடம்பு புத்துணர்ச்சியாக பிரிஸ்காக நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கே உங்களுக்கு இந்த சளி இருமல் காய்ச்சல் இந்த தொல்லையிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. நீங்கள் இந்த ட்ரிங்க்கை எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மெடிசன் வந்து முடிஞ்ச வரைக்கும் போகவே போகாதீங்க. இதை வந்து உங்களுக்கு வாரத்தில் ரொம்ப சளி காய்ச்சல் இருக்கும்போது 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் பண்ணும்போது ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.